இதனுடைய ஏபிஜி சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய கிளேட் வந்து யூடைகட்ஸ் அண்ட் ரோசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதனுடைய மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ் பற்றி எப்படிலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய ஹேபிட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ட்ரீ. இதனுடைய ஸ்டெம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஏரியல் அண்ட் எரெக்டாக இருக்குது. இதனுடைய லீஃப் பார்த்தோம் அப்படின்னா இந்த லீஃப்லாம் பாருங்கள், இது எல்லாமே சிம்பிள் லீஃபாக இருக்கும், ஓவேட் ஷேப்பில் இருக்குது. அதுக்கடுத்து இதனுடைய இன்ஃப்ளோரசன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதனுடைய இன்ஃப்ளோரசன்ஸ் சாலிட்டரி ஆக்சிலரியாக இருக்கலாம், இல்லை சாலிட்டரி கைமா இருக்கலாம். இதனுடைய ஃப்ளார்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பிராக்டியேட் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஆக்டினோமார்பிக் பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ் இருக்கும். இதனுடைய ஃப்ளார்ஸ் வந்து ஒயிட் கலர் ஃப்ளார்ஸாக இருக்கும். காரியம் லைக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்து இதனுடைய ஃப்ளோரல் காம்போனன்ட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோஷியம் அண்ட் கைனோஷியம். கேலிக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம் பேஸ் பண்ணி இதனுடைய கேலிக்ஸ் வந்து 5 செப்பல்ஸ் இருக்கும், கேமோ செப்பல்லஸாக இருக்கும். இதனுடைய கேலிக்ஸ் வந்து வால்வேட் எஸ்டிவேஷனில் அரேஞ்ச் ஆயிருக்கு. அடுத்து இதனுடைய கொரோலாலையும் 5 பெட்டல்ஸ் இருக்குது. இது வந்து கேமோ பெட்டலஸ். இது வந்து ட்விஸ்டட் எஸ்டிவேஷனில் அரேஞ்ச் ஆயிருக்கு. ஆண்ட்ரோஷியம்னு பார்த்தோம் அப்படின்னா 5 ஸ்டேமன்ஸ் இருக்கும். இது எபிபெட்டாலஸில் அரேஞ்ச்மெண்ட் ஆயிருக்கு. அடுத்து இதனுடைய கைனோஷியம்னு பார்த்தோம்னா பைகார்பலேட்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ பைகார்பலேட் அப்படின்னா 2 கார்பல்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும், சுப்பீரியர் ஓவரியில் வந்து இருக்குது. இதனுடைய ஃப்ரூட் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ஃப்ரூட், பட் இது வந்து பைஃபோலிக்கலாக அரேஞ்ச் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இதில் வந்து லாட்டெக்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அதாவது இது நம்ம இந்த லீஃப் வந்து எடுத்து பார்க்கும்போது இதில் வந்து ஒரு லாட்டெக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த லாட்டெக்ஸை வச்சு நாம் மெடிசன் வந்து ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவோம். இந்த லாட்டெக்ஸில் ஒரு ப்ரைமரி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா செரைன் ப்ரோட்டீன்ஸ். இந்த செரைன் ப்ரோட்டீன்ஸ் வச்சு நம்ம நிறைய ஸ்கின் டிசீஸ்க்கு எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.